புதிய விதிகள் ரூபாய் 2,00,000 மேல் கோல்டு. இனி இதுதான் புதிய வரம்பு. யுபிஐ வரம்பின் அதிகரிப்பால் தங்கம் வாங்குவோருக்கு புதிய வரம்புகள் வந்துவிட்டன. தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நேரத்தில் அதற்கு வாங்குவதற்கான வரம்புகளை தெரிந்து வாங்குங்கள். நாளைக்கு எவ்வளவு தங்கம் வாங்கலாம், ஒரு பரிவர்த்தனையில் எவ்வளவு தங்கம் வாங்கலாம் என்று வரம்புகள் இருக்கிறது. இதில் டிஜிட்டல் தங்கமும் அடங்கும். என்பிசிஐ ஆனது யுபிஐ மூலம் தங்கம் வாங்கும் வரம்புகளை அதிகரித்துவிட்டது. ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 2,00,000 வரையில் செலவு செய்து தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். அதேபோல ஒரு நாளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 6,00,000க்கு தங்கம் வாங்கிக் கொள்ளலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற ஒட்டுமொத்த யுபிஐ ஆப்களும் இந்த வரம்பு பொருந்துகிறது. இதில் தங்கம் மட்டுமில்லாமல் வைரம், வெள்ளி போன்ற ஆபரணங்களையும் வாங்கலாம். இந்த வரம்பின்படி டிஜிட்டல் கோல்டு வாங்கிக் கொள்ளலாம். அதேபோல தங்கத்தை நேரடியாக வாங்கும் பொழுது யுபிஐ மூலம் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம். ஆனால் அந்தந்த யுபிஐ ஆப்களுக்கு இருக்கும் வரம்பின்படியும் இருக்கும். தங்கம் விலை அதிகரித்து வருவதால் அதில் முதலீடு செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டது. இதனால் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு ஏற்ப தங்கம் வாங்குவதையும் என்பிசிசி ஆனது எளிமையாக்கியுள்ளது. இதனாலேயே யுபிஐ மூலம் தங்கம் வாங்கும் வரம்பை அதிகரித்துள்ளது. இந்த புதிய வரம்புகள் ஏற்கனவே அமலுக்கு வந்துவிட்டன. இதனால் கூகுள் பே, போன்பே, பேடிஎம், பீம் போன்ற ஒட்டுமொத்த யுபிஐ ஆப்கள் மூலமும் ஒரு நாளைக்கு 6,00,000 வரையில் தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். ஒரு பரிவர்த்தனையில் ரூபாய் 2,00,000 வரையில் தங்கம் வாங்கலாம். யுபிஐ ஆப்களில் டிஜிட்டல் கோல்டு கிடைக்கிறது. ஆனால் தங்கம் வாங்குதல் அதிகரித்துள்ளது. அதேபோல தங்கம் விலையும் அதிகரித்து வருகிறது. கூகுள் பே ஆப் மூலமாக அதிகபட்சம் ரூபாய் 50,000 வரையில் மட்டுமே டிஜிட்டல் முறையில் தங்கம் வாங்க முடியும். கோல்டு லாக்கர் மூலம் இந்த சேவை கொடுக்கப்படுகிறது. உங்களிடம் ரூபாய் 10 இருந்தால் கூட போதும், டிஜிட்டல் கோல்டு வாங்கிக் கொள்ளலாம். அதேபோல் ரூபாய் 100, 200 போன்று இருக்கும் பணத்துக்கு ஏற்ப வாங்கிக் கொள்ளலாம். அதேபோல் போன்பே ஆப் மூலம் டிஜிட்டல் முறையில் தங்கம் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இதில் 2,00,000 வரையில் தங்கம் வாங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் புதிய யுபிஐ விதிகளின்படி டிஜிட்டல் தங்கத்தை வாங்க அனுமதிக்கிறது. மேலும் பேடிஎம் ஆப் மூலமாக ரூபாய் 2,00,000 வரையில் டிஜிட்டல் தங்கத்தை வாங்கிக் கொள்ளலாம். குறைந்தபட்சம் ரூபாய் 1 முதல் அதிகபட்சமாக 2,00,000 வரையில் இந்த டிஜிட்டல் தங்கம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதற்கும் ஜிஎஸ்டி போன்ற விதிகள் இருக்கும். ஆனால் கார்டுகள் போன்றவற்றில் பயன்படுத்தி வாங்கும்போது ஏற்படும் கூடுதல் சார்ஜுகள் இல்லாமல் வாங்கலாம். இதேபோல் யுபிஐ ஆப்கள் மட்டுமில்லாமல் பங்கு சந்தை சேவைகளை வழங்கும் ஆப்கள் மூலம் டிஜிட்டல் தங்கத்தை வாங்கும்பொழுது அதில் யுபிஐ ஆப்களில் இருந்து பணத்தை பரிமாற்றம் செய்யும் பொழுது நேரடியாக 2,00,000க்கு டிஜிட்டல் தங்கத்தை வாங்கிக் கொள்ள முடியும்.